ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அதுதான் கில்ட் அப்படின்றது. செய்த பாவத்திற்காக மன்னிப்பு பெற்று விட்ட பிற்பாடு கடவுள் ஒருவேளை மன்னிச்சாரோ, மன்னிக்க முடியாத பாவத்தை பண்ணிட்டேனே, இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டேனே, அவருக்கு எதிராக பண்ணிட்டேனே, அவருடைய அவ்வளோ அன்புக்கு எதிராக பண்ணிட்டேனே என்று சொல்லி அந்த ஒரு வருத்தத்துக்குள்ளாக இருக்கிறாப்பாங்க. அந்த கில்ட் என்பது மிக மிக முக்கியம். தாவீது இங்கே அழகாக சொல்கிறாரு, என் பாவம் என் கண் முன்பாக இருக்கிறது, என் மனக்கண் முன்பாக எப்பொழுதும் பாவம் இருக்கிறது, ஆனால் ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தின் பிரகாரம் என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று கேட்கிறார். நாம் கூட அவருடைய இரக்கத்தை நினைச்சு நம்ம மண்டாடும் போது நம்முடைய பாவங்கள் நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல, மாறாக இரக்கத்தை நினைச்சு வருவதுதான். ஊதர்மைந்தன் கதையில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஊதர்மைந்தன் திரும்பி வரான் இல்லைங்களா, அவன் என்னவா வந்தான், எப்படி வந்தான், பூவா நெய் அதனால் வந்தான், சோறு கிடைக்கல அதனால் வந்தான், அவன் மகனாக வருத்தப்பட்டு வாஞ்சியோட மகனாக ஏற்றுக்கன்னு சொல்லி தான் வந்தானா? இல்லை, உங்களுடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று சொல்லி தான் வந்தான் இல்லைங்களா. கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக்கொள்ள தான் வந்தான். அப்போ அவனுடைய அடுத்த லெக்ராண்ட் அவர்கள் சொல்லும்போது சொல்வார், ஸ்டொமக் ரிப்பெண்டன்ஸ், வயிற்றுப்பாட்டுக்கான ஒரு மனமாற்றம் வந்து உண்மையான மனமாற்றம் கூட கிடையாது. அவனுடைய மனமாற்றம் வந்து அவ்வளோ அற்பமாக ரொம்ப ஒரு இழிவானதாக இருந்தாலும் கூட கடவுள் தன் பேரன்பினால் பேர் இரக்கத்தினால் ஓடி வந்து அவனை தாவி அணைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் கொடுத்த கன்றை எடுத்து விருந்து கொண்டாடி தந்தை மதிப்பு கொடுக்கிறார். அந்த 17ஆம் வசனத்தை பாருங்களேன். இதில் இறைவா உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே, கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ரொம்ப அழகான வசனங்க. நொறுங்கிய உள்ளமே உமக்கேற்ற பலி, குற்றம் உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பதுக. கடவுள் வந்து நிறைய சொல்லணும். இப்போ நாம் வந்து நான் இந்த பண்ணிட்டேன்னு அவங்க பண்ணா, டே நீயாடா, நீயா அப்படி பண்ணன, நம்பவே முடியலடா, நீயெல்லாம் இப்படி இருக்கிறையா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேவலமாக நினைப்பாங்க. கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு துளி கூட அவமானப்படுத்துவதோ நம்முடைய இழிநிலைக்கு உள்ளாக்குவதோ கடவுளுடைய எண்ணமே கிடையாது. குற்றம் உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை கடவுள் ஒருபோது புறக்கணிப்பது கிடையாது. ஒரு பேப்பர் எடுத்து இப்படி கசக்கிறோன்னு வச்சுங்களேன், அதான் க்ரஷ்டு ஹார்ட். க்ரஷ்டு ஹார்ட், எ ஹம்பிள் அண்ட் கன்ட்ரைட் ஹார்ட் என்பது அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது க்ரஷ்டு ஹார்ட். அப்படி நொறுங்கிய உள்ளம் ஒன்றுமே இல்லாமல் உடைந்து போன நொறுங்கிய உள்ளத்தை இறைவனின் அவமதிப்பு கிடையாது. இந்த வசனம் எவ்வளோ அழகான வசனம். நான் தாவீது அவ்வளோ உணர்ந்து பார்த்து எழுதுகிறார். நான் அரசனாக இருக்கிறேன், எல்லா நாட்டு மக்கள், நாடு மக்கள், படைவீரர்கள், எதிர்நாட்டு மன்னர்கள், எதிர்நாட்டு படைவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துகிறாங்க ஆண்டவரே அப்படின்ற சொல்கிறதான். அது வந்து பாடலாக சொல்கிறாரு, கவிதையாக சொல்கிறாரு. குற்றம் உணர்ந்த நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் அவமதிப்பது கிடையாது. நம்ம ஊதர்மைந்தன் ஊமையில் பார்த்தோம்னாக்க அப்படியே நடக்குங்க, அப்படியே நடக்கும். அவன் திரும்பி வரக்குள்ள என்ன சொல்லி சொல்கிறான், 3 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறான், அப்பா வானத்துக்கு எதிராக உனக்கு எதிராக குற்றம் செய்தேன், உடைய மகன் என்று எண்ணப்பட்ட தகுதியை சொல்லணும், உடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை சேர்த்துக்கணும், கூலிக்காரன் ஒருவனாக சேர்த்துக்கணும். அவன் திரும்பி வரும்போது மகனாக வரலைங்க, கூலிக்காரனாக தான் வந்தான். கூலிக்காரனாக தான் ஊதர்மைந்தன் ஊமையில் இளைய மகன் கூலிக்காரனாக வந்தான், மகனாக வரல. ஒரு வேளை சாப்பாடு, 2 முழம் வேட்டி, 1 முழம் துண்டு இருந்தால் போதும், என் வாழ்க்கை ஓடிடும். அவங்க வீட்டிலேயே சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி இருந்ததுன்னா போதும்னு நினச்சி தான் அவன் திரும்பி வந்தான். ஆனால் அவன் தொலைவில் வரும்போது அவன் தந்தை அவனை கண்டு ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார் என்று வேதம் சொல்கிறது. 6 வெர்புங்க, 6 வெர்பம், அப்படியே மோஷன்ஸு, வெர்பா மோஷன்ஸு. தொலைவில் வரும்போதே மனமுருகி ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார். இப்படி லூக்கா வந்து
ஓவியர் மாதாவெல்லாம் படமாக வரைஞ்சிக்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே வார்த்தையினாலே படம் வரைகிறார். அந்த வார்த்தையை படிக்கும்போதே அந்த அப்பாவுடைய மணர்களாக இருக்கிற அந்த பாசம் நேசம் அப்படியே நம்மளை அப்படி பற்றிக்கிட்டு வரணும். அதுக்காக அப்படி அவ்வளோ எழுதுறார். தொலைவில் வரும்போதே கண்டு மனமுருகி ஓடிப்போய் கட்டி அணைத்து முத்தமிட்டார். 6 வெர்பு டடன்னு அப்படி அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பார். நம்ம படிக்கும்போது பார்த்தோம்னாக்க இவ்வளோ பாசமாக அந்த ஆளுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரும். அதே மாதிரி இளையவங்க நல்லா பார்ப்பாங்களா இல்லை வயசானவங்க நல்லா பார்ப்பாங்களா? இளையதான் பார்ப்பாங்க. ஆனால் அவன் பார்த்தானா? பார்க்கல. அப்பா தான் பார்க்குற. என்ன லவ் சர்ச்சஸ், அவருடைய அன்பு தேடும் அன்பு. அந்த வீதிக்குள்ளே யார் நுழைஞ்சாலும் அது என் மகனாக இருக்குமா என்று ஏக்கத்தோடு அத்தனை நாட்களும் ஒவ்வொரு காத்திருந்து கண்கள் பூத்து போன கண்கள். அன்றைக்கு பார்க்கும்போது பரட்ட தலை, பஞ்சடைந்த கண்கள், புழுதி படிந்த பாதங்கள், கிழிந்த சட்டை இருந்தால் அப்பா கண்டுபிடிச்சிட்டார். அது என் மகன்தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டார். அவன் நடக்கிற நட இதே மாதிரி தான் நடப்பான், இதே மாதிரி தான் இருப்பான். கூனி குறுகி தலை நட்டுக்கிட்டு வரான். ஓடுறார், அப்பா ஓடுறாரு. பசங்க கிளாஸில் கேட்டாங்க, வயசான காலத்தில் ஓடுறதுக்குள்ளே கல் தூக்கிட்டு விழுந்து பசுன்னு போயிட்டாருன்னா அப்படின்னாங்க. அவன் ஓடும்போது அவர் எதற்காக இல்லை, அவன் ஓடி போய் நடு வீதியில் எல்லாருமே கட்டி அணைத்து முத்தமிடும்போது ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, தருதலை பையன் மாதிரி அவன் போனான் பாரு, அவன் திருட மாதிரி வந்துக்கிறான், பிச்சைக்கார மாதிரி வந்துக்கிறான், டேய் அப்பம்மா பேச்சை கேட்கல, இந்த மாதிரி தான் அவ சொல்லுவாங்க. ஆனால் அதை விட இல்லை, அந்த இல்லை. இப்போ ஓடும்போது அந்த அட்டென்ஷன் எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிறார். இந்த வயசான காலத்தில் இந்த பெருசுக்கு எவ்வளோ பாசம் பாரு என்பார்கள். யாரும் தன் மகனை பல்லு மேலே நாக்கு போட்டு பேசிடக்கூடாதுன்றதுக்காக அட்டென்ஷன் இவர் வாங்கிக்கிறதுக்காக எல்லாருக்கும் முன்பாக, யாரும் எதையும் சொல்வதற்கு முன்பாக ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு தழுவி அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறார். இல்லைங்களா? எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மகன் ஒப்புக்கிட்டார். அப்புறம் வீட்டில் வந்த உடனே கொடுத்த கன்றை அடியுங்கள், மோதிரத்தை கொண்டு வாங்க, மிதியடி கொண்டு வாங்க. இன்றைக்கும் எவ்விரைய அடிமைகளுக்கு வீட்டில் செருப்பு போட அனுமதி கிடையாது. எவ்விரைய அடிமைகள் செருப்பு இல்லாமல் தான் நடக்க வேண்டும். செருப்பை கொண்டு போடுங்க, கைக்கு மோதிரத்தை கொடுங்க, முத்திரை மோதிரத்தை கொடுங்க. அந்த முத்திரை மோதிரத்துடைய எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம். அதே போல் கொளுத்த கன்றை அடிங்கள். பசங்க கிளாஸில் கேட்டாங்க, ஃபாதர் மட்டன் பிரியாணிலாம் சூப்பராக இருக்குங்களா ஃபாதர், என்ன ஃபாதர் பீஃப் பிரியாணி போடுறாரு அப்படிங்கிறாரு. அது ஒரு கோழி அடித்தோம்னா 5 பேர் சாப்பிட்லாங்க, ஒரு ஆடு அடித்தோம்னா 50 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு கொழுத்த கன்று விருந்துக்கு என்று சிறப்பான தயாரிக்கப்படுகின்ற வளர்க்கப்படுகின்ற கன்று அடித்தால் 300-400 பேர் சாப்பிட்லாம். அந்த ஊருக்கு என்னுடைய பயன் வந்த மகிழ்ச்சி எனக்கு மட்டுமல்ல, என் வீட்டுக்கு மட்டுமல்ல, என்னுடைய வேலைக்காரர்கள் மட்டுமல்ல, இந்த ஊருக்கே மகிழ்ச்சி என்று மிகுந்த மகிழ்ச்சி கொண்டாடுறார். எதுக்காக? பையனை அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக. யாரும் பையனை அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக. நொறுங்கிய தாழ்வுற்ற உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் அவமதிப்பது கிடையாது. டிஸ்பைஸ் நாட் ஓ லார்ட் என்று சொல்வார்கள். ஆண்டவர் அவமதிப்பதே கிடையாது. அண்ணங்காரை வெளியே நிற்கிறான், டே காலையில் பழைய கஞ்சும் மாங்காயம் போட்டு கொடுத்து இப்போ என்ன மட்டன் பிரியாணி சத்தங்க வாசம் அடிக்குதுரா அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் சொல்கிறான், உன்னுடைய தம்பி நலமாக திரும்பி வந்ததால் உன் தந்தை உனக்கு கொடுத்த கன்று எடுத்திருக்கிறாருன்னு கோவப்பட்டு வெளியே உள்ளே வர மாட்டேங்கிறான். நானாக இருந்தால் என்னங்க பண்ணுவேன், நானாக தான் என்ன பண்ணுவேன், தம்பி கூப்பிட்டு, டே உங்கள் அண்ணங்க கோவக்காரன்டா, போடா கெஞ்சி கூத்தன் உள்ளே கூப்பிட்டோடா போடா என்று அனுப்பி வைப்பேன். அவர் பார்க்கவில்லை. சின்னர் இஸ் இன்சைட், சாங்டிஃபைட் இஸ் அவுட் சைடு. அவர் வெளியே போகிறார். பாவியானவன் ஊதாரி மைந்தன் உள்ளே இருக்கிறான், ஊதாரி தந்தை வெளியே போகிறார். அவர் வெளியே போய் மகன்கிட்ட பேசுகிறார். அவன் அவ்வளோ சுடுசோல் பேசுகிறான். முன்னுடைய மகன் விலைமாதரோடு அழித்து கொண்டாடி செலுத்த பிறகு வந்திருக்கிறான். அவனுக்கு கொளுத்த கண்டு எடுத்திருக்கிறேன், நான் இத்தனை நாள் இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே பண்ணல என்று அங்கலாய்த்து அவன் பேசுகிறான். அவன் அப்பா ரொம்ப அழகாக சொல்கிறார், உனக்குரியது உன் சொத்துலேருந்து யாரும் எதுவும் எடுக்க முடியாது. எனக்கு எச்சா இருக்கிற என்னதுலேருந்து அவனுக்கு நான் உதவி செய்கிறேன், உன் பங்கு யாரும் தொடமாட்டாங்க. நீதியை பற்றி அவர் பேசுகிறார். பேசிவிட்டு உன் தம்பி, அவன் ஓமகன் சொல்லுவார். இவர் உன் தம்பி இறந்து போயிருந்தான், இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான். உன் தம்பி காணாமல் போயிருந்தான், கண்டுபிடிக்கப்பட்டுள்ளான். நாம் விருந்து கொண்டாடுவது முறையே என்று சொல்கிறார். அவன் உள்ளே வந்தானா இல்லையான்னு பைபிள் சொல்லலை. ஆனால் அந்த அவமானத்தையும் அவர் தான் ஏற்றுக்கிட்டார். வெளியே அண்ணன்மாரம் மூலமாக இளைய மகனுக்கு அவமானம் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவோட பாதுகாப்பாக நடத்துகிறார். ஊருக்கு முன்னாடி, வேலைக்காரங்க முன்னாடி, அடிமைகளுக்கு முன்னாடி, சொந்த மகனுக்கு முன்னாடி நிறுத்துகிறார். அவமானத்தை எத்தனை தான் தாங்கி கொண்டு தான் ஒரு தற்காப்பு கேடயத்தை போல இருந்து கொண்டு அவமதித்தார். தாவீது தான் வேண்டிக்கிட்டார், ஆண்டவரே நொறுங்கிய உள்ளத்தை குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லைன்னு சொன்னார். அதுதான் இயேசு அழகாக சொன்னார். தந்தையானவர் எப்பயுமே அவமதிக்கவே மாட்டார்.
நாம் வந்து பாவசனம் போகும்போது பயப்படவே தேவையில்லை. குற்றம் உணர்ந்த உள்ளமாக இருக்கலாம், பாவத்துக்காக மன வருத்தப்படுகிற மனமாக இருக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும், எந்த இடத்திலும், எந்த விதத்திலும் நம்முடைய ஆண்டவர் அவமதிப்பாரோ, நம்மளை சீன்னு சொல்லிடுவாரோ, சே என்று சொல்வாரோ, அந்த எண்ணம் வரவே தேவையில்லை. ஆண்டவர் நம்மை அனைத்து பார்க்கின்ற, அதாவது ஏசியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் முதல் அதிகாரத்தில், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவிற்கு உங்கள் பாவங்களை உங்களிடமிருந்து அகற்றுவேன், செக்க செவையன் என்று சிவந்திருந்தாலும் உலர்ந்த பனியைப் போல வெண்மையை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்கியம். அதனால தான் வந்து கடவுள் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சு பாவசத்துக்கு போகணும். சில பேர் பாவசனம் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறோம், வருஷத்துக்கு 2 தடவை பண்ணுவோம், கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, ஊர் திருநாளுக்கு பண்ணுவோம். அல்ல, ஒவ்வொரு முறை பாவசனத்தில் நாம் போகும்போதும் கடவுளுடைய அன்பிலே நனைந்து 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 நம்மையை நலமாக்கி கொண்டு வெளியே வருகிறோம் என்பதுதான் உண்மை. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நம்மை நலமாக்கும் ஒரு பாவசங்கீர்த்தனம், நம்முடைய உள்மனத்தின் காயங்களை ஆற்றுகின்ற ஒரு பாவசங்கீர்த்தனம், நம்மை மீண்டும் மனிதனாக மாற வைக்கின்ற ஒரு பாவசங்கீர்த்தனம். நம்ம எப்பயுமே குற்றப்படிக்கு உள்ளாக்கவே கூடாது. மாறாக நிறைய பேர் நான் பார்க்குற நிறைய பேர் வந்து அந்த குற்றப்படி உணர்வுகளை செய்த தப்பையை தாங்களே ஏற்றுக்கொள்ள முடியாமல், மன்னிக்க முடியாமல் புழுங்கி போய் மிகுந்த கஷ்டத்தில், வேதனையில், வருத்தத்தில் வாடி போயிருக்கிற உள்ளத்திற்காக சொல்ல ஆசைப்படுகிறேன். நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் அவமதிப்பு கிடையாது என்று தாவீது பாடினார். தாவீது அவமதிக்கவே விடலை, அவமதிக்க விடலை. கடவுள் பல வகைகளில் காப்பாற்றினார், பல வகைகளில் சீர்படுத்தினார், பல வகைகளில் நேர்படுத்தினார், அவனை வாழ்வை வளப்படுத்தினார். இயேசுவுக்கு முன்னோடியாய் தாவீதை வைத்து, தாவீதின் மகனே இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லத்தக்க ஒரு கூற்றை புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தியாளர்கள் வைக்கும்படியான ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தார். ஆகவே தான் நான் சொல்கிறேன், அந்த நொறுங்கிய உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி தாவீது மாதிரி வேண்டிக்கிறது அருமையான ஒரு காரியமாகுது. நிறைய சொல்லலாம், இந்த 51ஆம் சங்கீதத்தில் நிறைய செய்திகள் இருக்கிறது. ஆனாலும் இதோடு நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒன்று, ஒரு நல்ல பாவ செய்யத்திற்கு மிக அவசியமான ஒன்று நல்ல ஒரு ஆன்ம சோதனை. தாவீது பாவம் செய்தார். அவரிடம் அறவுரை சொல்ல நாத்தான் அனுப்பப்படுகிறார். நாத்தான் அனுப்பப்படும் போது நாத்தானுடைய வார்த்தைகளிலே தாவீதுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படியே நிழல் படம் போல ஓட்டி காட்டப்படுகிறது. நீ ஆடு மேய்ப்பவனாய் இருந்தாய், உனக்கு அருட்பொழிவு செய்தேன், சவுலின் கரங்களுக்கு தப்புவித்தேன், சவுலுடைய அத்தனை சொத்தையும் உனக்காய் மாற்றினேன், சவுலுடைய அத்தனை பெண்களையும் உன்னுடைய ஹேரமாக நான் மாற்றி கொடுத்தேன், அவருக்கு இருந்த அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்தேன், அவருக்கு இருந்த பட்டத்தை உனக்கு மணிமுடியாக சூட்டி மகிழ்ந்தேன். எல்லாத்தையும் அப்படி ஓட்டி காமிக்கிறார். எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீ எப்படி இருந்த, எங்கே போயிருக்கிற, எல்லாம் யாரால், என்னால் ஆண்டவர் ஒட்டி காட்டுகிறார். இது எதுக்காக அதுக்கப்புறம் தான் வந்து தாவீது சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் செய்தேன்னு சொல்கிறாரு. நல்ல ஒரு ஆன்ம சோதனை செய்ய வேண்டும். சில சமயத்தில் பாவசீதம் செய்யும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவசரமாக நம்ம பாவம் பண்ணிட்டோம் பண்ணுவான், உட்கார்ந்து அமர்ந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிடமாவது உட்கார்ந்து ஒரு நல்ல ஆன்ம சோதனை செய்ய வேண்டும். நான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன், ஆண்டவருக்கு எதிராக எந்தெந்த விதங்களில் நான் தவறி இருக்கிறேன், ஆண்டவருடைய அன்புக்கு எதிராக எப்படி நன்றி கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் என்று யோசித்து பார்க்கக்கூடிய நல்ல ஆன்ம சோதனை மிக மிக அவசியம். தாவீதுக்கு அந்த ஒரு முழு வாழ்க்கையும் படம் பிடித்து காட்டினார். அதை உணர்ந்த பார்த்து தான் இவ்வளோ செஞ்சு ஆண்டவருக்கும் நம்ம தப்பிட்டோமே என்கின்ற ஒரு அந்த குற்றம் உணர்ந்த மனநிலையான தாவீதுக்குள்ளாக வருகிறது. சும்மாவே கூடங்க நம்ம பாசமே பண்ணலைன்னா கூட உட்காந்து ஒரு நல்ல ஆன்ம சோதனை செய்யணும். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு முன்பாக ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 5 நிமிடம் ஆன்ம சோதனை செய்தாலே போதும். நம்முடைய வாழ்வு பல இடங்களில் பல விதங்களில் மாற்றத்திற்கு உள்ளாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய சமயத்தில் ஏதோ சாப்பிட்ட உடனே டிவியை பார்த்துட்டு தூங்கணும், அது ஃபோனை பேசிட்டு அலோன்னு பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை உண்மையான உறக்கம் கிடையாது, உண்மையான நிலை கிடையாது. ஒரு நாளை ஜெபம் என்ற சாவி கொண்டு திறங்கள், ஒரு நாளை ஜெபம் என்ற சாவி கொண்டு மூடுங்கள். இன் பிட்வீன் யூ வில் பி இன்சைட் த சேஃப்டி லாக்கர் என்று காந்தியடிகள் சொல்கிறார். ஜெபம் என்ற சாவி கொண்டு திறந்து, ஜெபம் என்ற சாவி கொண்டு இந்த நாளை மூடி இடைப்பட்ட நேரத்திலே பாதுகாப்பு பெட்டகத்தில் இருப்பதை போல் வாழுங்கள் என்று காந்தியடிகள் சொல்கிறார். அப்படி பார்த்தோம், நாங்கள் ஜெபம் என்ற சாவி கொண்டு நாளை மூடும்போது படுக்கைக்கு போவதற்கு முன்பாக ஒரு 5 நிமிடம் இன்றைய நாள் நான் என்ன செய்தேன், எப்படி செய்தேன், யார் மனதை புண்படுத்தினேன், யாரை நான் பாராட்டினேன், யாரிடம் உறவு கொண்டேன், யாரை நான் தவிர்த்தேன், யாரை நான் அவமானப்படுத்தினேன் என்று ஒரு சின்ன ஒரு சோதனை செஞ்சு நான் படுத்தோம் அப்படின்னாக்க அடுத்த நாள் பெட்டரான நாளாக மாறும். இந்த நாளை விட இனிய நாளாக அடுத்த நாள் மாறும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல ஆன்ம சோதனை என்பது மிக முக்கியமான ஒன்று. சோதித்து வாழப்படாத வாழ்வு ஒரு வாழ்க்கையே அல்ல என்று சாக்ரட்டிஸ் சொன்னார்.
அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாளில் நான் என்ன செய்தேன், எப்படி செய்தேன், எது செய்தேன். அதே போல் நல்ல பாவசத்துக்கு முன்பாக ஒரு நல்ல ஆன்ம சோதனை பொறுமையாக உட்கார்ந்து நம்முடைய செயலிலே, சொல்லிலே, ஈவன் பாடி லாங்குவேஜில் கூட நம்ம யாரை எப்படி நடத்தணும், எந்த மாதிரி நம்ம நடத்தப்பட்டோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், எப்படி நம்ம தண்டித்தோம், எப்படி நம்ம பழிவாங்கும் உணர்வோடு, எப்படி ஈகோ மனத்தோடு, எப்படி ஆணவத்தோடு, எப்படி அகங்காரத்தோடு எல்லாவற்றையும் யோசித்து பட்டியலிட்டு அழகை மனதில் இருத்தி உண்மையாக மன வருத்தப்பட்டு நாம் போவோம் என்றால் அந்த பாவசியத்தான் மிக அருமையான பாவசியமாக மாறும். தவக்காலம் வருகிறது. இந்த நாட்களிலெல்லாம் நாம் நிறைவான ஒரு நல்ல பாவசியத்துக்கும் ஒரு நல்ல ஆன்ம சோதனைக்கு நம்மை அனுமதிக்க வேண்டும். நல்ல ஆன்ம சோதனைக்கு அனுமதித்தோம் என்று சொன்னால் ஒரு நிறைவான, அதான் தாவீதுக்கு நாத்தான் நிறைவாக்கினார், அதான் வழிநடத்துகிறார். ஒரு நல்ல ஆன்ம சோதனைக்கான வழிநடத்தலுக்கு அழைத்து செல்கிறார். அந்த ஆன்ம சோதனை இறுதியிலே தாவீது மனமுடைந்து ஐயோ நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேனே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறார். அந்த ஆன்ம சோதனை என்பது மிக மிக முக்கியம். அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் என்பதை நம் மனதிற்குள்ளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பார்க்கும்போது தாவீது கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல். பிள்ளை உயிரோடு இருக்கும்போது அழுது புலம்பி நோம்பிருந்து சாக்குடுத்தி சாம்பல் பூசி தரையில் படுத்து கிடந்து ஜெபித்தார். பிள்ளை இறந்த பிறகு அவர் அதுக்காக வருத்தப்படவில்லை. ஏனென்றால் ஆணுடைய திட்டம் அதுவானால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் நன்றாக கவனித்து இந்த 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். துணிவோடு இரு, வீறு கொண்டு எழு, நம் மக்களுக்காகவும் ஆண்டவரின் நகர்களுக்காகவும் நாம் போராடுவோம், ஆண்டவர் விருப்பப்படி செய்யட்டும் என்று சொன்னாரே. அதே போல் ஆண்டுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை தாவீதுக்குள்ளாக இருந்தது. பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று கதறி ஜெபித்த தாவீது பிள்ளை இறந்து விட்டான் என்றவுடன் ஆண்டுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்குள்ள வேண்டும். தாமஸ் கிரீன் என்கின்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் அழகாக சொல்லுவார், ஜெபம் என்பது நம்முடைய திட்டம் போல் ஆணுடைய திட்டம் மாற வேண்டும் என்பதல்ல, ஆண்டவரின் திட்டத்திற்கு ஏற்ற நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்வதுதான் ஜெபம் என்பது அழகாக சொன்னார். ஆண்டுடைய திட்டம் எதுன்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதை ஏற்றுக்க மனநிலை வருதுன்னு பாருங்களேன், அப்பவே நம்ம ஒரு ஜெப வீரனாக மாறுகிறோம் என்பதை தாவீது அழகாக இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். இப்படி இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இந்த அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்த அதிகாரத்திலே மீண்டும் ஒரு தனி குடும்பத்தினுடைய நிகழ்வு மீண்டும் வரலாறாக மாறுகிறது. அதை நம்ம பார்ப்போம். நன்றி தந்தை அவர்களே. ஒரு தெளிவான விளக்கம். தாவீதினுடைய இந்த இருள் பக்கத்தில் ஒரு வெளிச்சத்திற்குண்டான விளக்கமாக இருக்கிற தந்தை அவர்களே. நிறைய மக்களுடைய இருள் வாழ்விலும் கூட உங்களுடைய விளக்கங்கள் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மிகவும் நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்கள், இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 12ஆம் அதிகாரத்திற்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 12. ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அம்மனிதன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுகிறார், நான் இஸ்ரவேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கையினின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியராக்கினேன். இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து
அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய். இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாழ் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உண்ணா நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையினின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கோ விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. குழந்தை இறந்ததை தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசியபோது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்துவிட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பணியாளர் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதை தாவீது கண்டு குழந்தை இறந்துவிட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம், குழந்தை இறந்துவிட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம் இறந்துவிட்டது என்று பதில் கூறினர். உடனே தாவீது தரையினின்று எழுந்தார். குளித்து நறுனை பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார். கடவுளின் இல்லம் சென்று அவரை தொழுதார். பிறகு அவர் தம் இல்லம் வந்தார். அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது. அவர் அதை உண்டார். நீவேர் செய்ததை என்னென்போம்? உயிரோடிருந்த குழந்தைக்காக நீர் உண்ணாமல் அழுதீர். ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்து உணவு கொண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர். குழந்தை உயிரோடிருந்தபோது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார், அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பிருந்து அழுதேன். இப்போது அவன் இறந்து விட்டான். இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும்? என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமா? நான் தான் அவனிடம் செல்ல முடியுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வர மாட்டான் என்று கூறினார். தாவீது தம் மனைவி பத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவளுடன் உடலுறவு கொண்டார். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார். ஆண்டவர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதிதியா என்று அழைத்தார். யோவாபு அம்மோனியரின் நகரான ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார். யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி, ரபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றிவிட்டேன். இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிரே கூடாரமிட்டு அதை கைப்பற்றிக் கொள்ளும். ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றிக் கொண்டால் அதை என் பெயரால் அழைக்க நேரிடும் அல்லவா என்று கூறினார். தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ரபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார்.
அதன் மன்னனின் தலையிலிருந்த மகுடத்தை எடுத்தார். பொன்னாலும் விலையுயர்ந்த கற்களாலுமான அம்மகுடம் 1 தாலந்து எடை கொண்டதாயிருந்தது. அதை கொண்டு தாவீதுக்கு முடிசூட்டினர். அந்நகரிலிருந்து கொள்ளை பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார். அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம், கடப்பாறை, கோடரி வேலைகளுக்கும் செங்கல் சூளை வேலைகளுக்கும் அவர்களை அமர்த்தினார். இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார். பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எருசலேம் திரும்பினர். இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதற்கு பின்பாக வருகின்ற விடைகளையும் அதற்கு பின்பாக வருகின்ற கடவுளுடைய விளக்கங்களையும் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று மனம் ஏற்றுக்கொள்கிறது.